திமுக தலைமையிலான அண்ணா அறிவாலயத்தில் 4வது நாளாக நேர்காணல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான தகவல்களை அங்குள்ள செய்தியாளர் அன்புச்செல்வனிடம் கேட்கலாம். நேர்காணல் நடைபெற்று வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அன்புச்செல்வன், விவரங்கள் என்ன? சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பாக போட்டியிடுவதற்கு விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. 4வது நாளாக நடைபெறக்கூடிய இந்த நேர்காணலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று தொடர்ந்து இந்த நேர்காணல் நடத்தி கொண்டிருக்கிறார். 4 நாட்களாக நடைபெறக்கூடிய நேர்காணல் இருப்பினால் அதற்கான ஏற்பாடுகள் என்பது அண்ணா அறிவாலயத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. நாம் இப்போதே பார்க்க முடியும். இன்று காலையை பொறுத்தவரை ராணிப்பேட்டை, வேலூர் வடக்கு, வேலூர் தெற்கு, திருப்பத்தூர், திருவண்ணாமலை வடக்கு, திருவண்ணாமலை தெற்கு அதேபோல் ஆகிய மாவட்டங்களுக்கான நேர்காணல் என்பது நடைபெற இருக்கின்றன. அதேபோன்று காலை மொத்தமாக பார்க்கும்போது ஒரு சட்டமன்ற தொகுதிகளுக்கான நேர்காணலாக அதை பார்க்க முடியும். மாலை நேர்காணலில் தருமபுரி கிழக்கு, தருமபுரி மேற்கு, சேலம் மத்திய மற்றும் சேலம் கிழக்கு, சேலம் மேற்கு, கள்ளக்குறிச்சி வடக்கு, கள்ளக்குறிச்சி தெற்கு ஆகிய மாவட்டங்களுக்கான நேர்காணல் நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து நேர்காணலில் பங்கேற்பதற்காக வரக்கூடியவர்கள் சட்டப்பேரவை தொகுதி வாரியாக ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக அண்ணா அறிவாலயம் வர இருக்கிறார். அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கில் தான் இந்த 4வது நாள் நேர்காணல் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் விருப்ப மனு அளிக்கக்கூடியவர்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் விருப்ப மனு அளிக்கப்பட்டிருக்க போது பல்வேறு விதமான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரிடம் தொகுதி நிலவரம், தற்போது செய்து வரக்கூடிய பணிகள் மற்றும் அரசினுடைய நலத்திட்டங்கள் எவ்வாறு கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது, கூட்டணிக்கு யாராவது தொகுதிகள் கேட்கிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை கேட்டறிவதோடு அறிவுறுத்தல்களையும் கூட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அந்த அடிப்படையில் 4வது நாளான நேர்காணல் என்பது திமுக சார்பாக போட்டியிடுவதற்கு விருப்ப மனு அளித்தவர்களுக்கு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் இந்த நேர்காணலை நடத்தி கொண்டிருக்கிறார். பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து திமுக அரசு வர வேண்டும், நலத்திட்டங்கள் அதிக அளவில் இருப்பதால் அதை முன்னெடுத்து நாங்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்வோம், ஆகவே தங்களுக்கு இடம் தர வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் கூட வைப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் 4வது நாளாக திமுகவினுடைய விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.